உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். நல்லா அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாமக வழக்கில் அறையில் ஆஜராக நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ராமதாஸ் தரப்பு தொடுத்த வழக்கில் இருவரும் நேரில் அறைக்கு வருமாறு நீதிபதி அழைப்பு விடுத்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதி, வணக்கம். முழு விவரங்கள். தனது தலைமையில் பொதுக்குழு நடைபெறும் என்று பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிவித்து அதற்கான பொதுக்குழு கூட்டம் நாளை நடைபெறும் என்று அன்புமணி தரப்பில் அறிவிப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க கோரி ராமதாஸ் ஆதரவு மாநில பொதுச் செயலாளர் முரளிசங்கர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டத்தை கூட்டுவதற்கு கட்சியினுடைய நிறுவனருக்கே அதிகாரம் இருப்பதாகவும், மேலும் அன்புமணியினுடைய பொதுக்கூட்டத்தால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனு நீதிபதி என் ஆனந்த வெங்கடேஷ் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிபதி இருவரும் இன்று மாலை தனது அறையில், அதாவது நீதிபதியினுடைய சேம்பரில் இன்று மாலை 5:30 மணிக்கு வர வேண்டும் என்று ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறார். கட்சியின் நலன் கருதி இருவரிடமும் தனியாக பேச விரும்புவதாகவும், எனவே இருவரும் தனது அறைக்கு வருமாறு நீதிபதி அழைப்பு விடுத்து நடக்கின்ற விசாரணை வைத்திருக்கிறார். ஒருவேளை இருவரும் நீதிபதியுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு வரும் பட்சத்தில் அவர்கள் இருவரிடமும் நீதிபதி பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார். அதன் பின்னர் இந்த வழக்கினுடைய நிலை குறித்து நீதிபதி முடிவெடுப்பார் என தெரிகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி மதியழகன். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.